கிட்ட கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் அவர்களுக்கா, தேமுதிகவை சேர்ந்த பார்த்தசாரதி அவர்களுக்கா, பாஜகவை சேர்ந்த வினோத் பி செல்வம் அவர்களுக்கா, அல்லது நாம் தமிழர் கட்சி கார்த்திகேயன் அவர்களுக்கான்றதை மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கரெக்டாக வெற்றி பெறுவார். நிறைய வாட்டி இன்னும் இருக்கார், நிறைய வெற்றி பெறுவார். இந்த வாட்டி அவர் வெற்றி பெறுவார். தயாநிதி மாறன் சார் வெற்றி பெறுவார், கரெக்டாக வெற்றி பெறுவார். திமுக தாங்க ஓட்டு போட்டிருக்கோம். இது வரைக்கும் எனக்கு கருத்து தெரிஞ்சு திமுக தான். அவங்க வெற்றி பிரகாசமாக இருக்குமா? எப்போவுமே அவங்க தான் ஜெயிப்பார். எப்படின்னா சொன்னால் எப்போவுமே அவர் தான் வந்துருக்காரு. திமுகவில் மட்டும் அவங்க செய்கிறது கரெக்டாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை அது செஞ்சுன்னு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இருந்தாலும் திமுக தவிர இந்த திமுகவுடைய கோட்டமாக அது எப்போவுமே திமுக தான் ஜெயிப்பாங்க. எல்லாம் நல்லா செஞ்சுருக்காம்மா. எல்லாம் காவாத்தூர் வரைவாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. சொன்னால் கூப்பிட்ட நேரத்துக்கு வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக தயாநிதி மாறன் வெற்றி பெறுவார். திமுக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்க. ஓரளவுக்கு பஸ் வசதி, மகளிர் இது எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதை வச்சு ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. திமுக ஓரளவுக்கு எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு திமுகவில் எனக்கு, அதனால் சொல்கிறேன். இங்கே தான் இளைஞர் அணி கூட்டம் நிறைய இருக்குது. அவருக்கு தான் வந்துடுவார். செஞ்சுன்னா இப்போ எல்லாம் நிவாரணத்தில் கூட நல்லா வந்து வீடு வீடாக வந்து பார்த்தாரு, ஏறினாரு இறங்கினாரு, எல்லாம் பார்த்து வந்து செஞ்சார்ல, அதுவே வருவார் தான். இப்போ ஆட்சியில் அவங்க தானேம்மா இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு தான் அது. இப்போ இருக்கிறது சூழ்நிலையில் திமுக தான் வரும். அவங்க அப்போத்துலேருந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ஆளுங்களை கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. மீதி திடீர்னு கட்சி வர்றதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறதுலாம் இல்லை, அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மாறினா தான் ஸ்டேட்டு மாறும். அங்கேயே சரியில்லை. இந்த மோடி எப்போ கிளம்புறாரோ அப்போ தான் நிவர்த்தி வரும். 10 வருஷத்துக்கு எந்த பிரதமரும் இருந்ததில்லை. கணக்கு போட்டு பாருங்க. 10 வருஷத்துக்கு மேலே எந்த பிரதமரும் இருந்ததில்லை. இவர் இன்னொரு தடவை வருவோன்னு சொல்லினா என்ன அர்த்தம்? 500 ரூபாய் கேஸு, நான் 50 ரூபா பெட்ரோலு. இப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சா? தொழில் பண்ணுறவங்க நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு சம்பளம் கூடுதா, தொழில் வருதா? இது இருந்தால் தான் நான் அதுக்கிட்ட போக முடியும். எதுவுமே இல்லாத அதை ஏற்றி விட்டேன்னா நம்ம இதுக்கு என்ன பண்ணுறது? பாஜகவா அட்ரஸே இருக்காது. இப்போ எதையுமே கரெக்டாக சொல்ல முடியாதப்பா. இப்போ இருக்கிற சூழ்நிலை எதுவுமே சொல்ல முடியாது. திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் இது கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. எதுவும் கணக்கு இல்லை, நல்லது செஞ்சுருக்காங்க. அதிகமாக திமுக தாம்மா வரும். கலைஞர் தான், அண்ணாதுரை, எம்ஜிஆர், கலைஞர் எல்லாம் ஒன்று தான். கலைஞராக எம்ஜிஆராக பார்த்தா தனியாக மாறினது ரெட்டைலைக்கு இருந்ததுன்னா திமுக ஆட்சி தாம்மா வரும். சேப்பாக்கத்து தொகுதி அடிக்க ஆளே கிடையாது. இல்லை, ஒரு நம்பிக்கை தானே அவங்களுக்கு. தாய்நாடு மாதிரி அது திமுக. அது சேப்பாக்க தொகுதி தாய்நாடு மாதிரி அவங்களுக்கு. எல்லாம் ஆட்சி எல்லாம் வந்து அவங்கவுங்க ஆட்சிக்கு அவங்கவுங்க செஞ்சுன்னு தாம்மா போவாங்க. செய்யாத இல்லை, எல்லாம் நல்லது தான் செய்கிறானுங்க. யாரும் நல்லது செய்யாத இல்லை. ஸ்டாலினும் செய்கிறான், ஸ்டாலின் பையனும் நல்லா செய்ய கட்டாயமா. நான் தான் சொன்னேன், திமுக ஆட்சி மாறவே மாறாது. தேப்பாக்க தொகுதி மாறவே மாறி அவங்களுக்கு தாய் வீடு மாதிரி அது அவங்களுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு. இங்கே வந்து திமுக தான் நல்லா செஞ்சுன்னு இருக்காங்க. அதுக்கு மேலே நல்லா தான் இருக்கிறோம். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் நிவாரணம், இது இந்த மகளிர் உதவித்தொகை எல்லாம் செய்கிறாங்க நல்லபடியாக. பஸ்ஸு மகளிர் ஃப்ரீ எல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க. இனிமேல் செய்வாங்களா? நல்லா செஞ்சுருந்தால் நல்லபடியாக வந்துன்னு தான் இருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நல்லா கூட்டமாக நல்லா பேசுகிறாங்க. வந்தால் நல்லா கூட்டமாக இருக்குது. நல்லா அமோகமாக வெற்றியாக தான் ஆகும்.
என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னா மகளிர் குழுக்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து அங்கங்கே வந்து ரேஷன் கடையில் எல்லாம் பாவம் லேடிஸ் எல்லாருக்கும் வந்து 1000 ரூபா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. என்ன நிறைய நல்லா செஞ்சுருக்காங்க, சில சொல்ல முடியாது, நல்லா இருக்காங்க, பரவாயில்ல செஞ்சுருக்காங்க. திமுக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மக்கள் பார்க்குற மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. ஓரளவுக்கு என்னென்ன எதிர்பார்க்குறாங்களும் செய்கிறாங்க. மின்சார தட்டுப்பாடு கிடையாது. 2வது லேடிஸ் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் கொடுத்துட்றாங்க. ரேஷனில் 6000 அறிவிச்சாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா செலவு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய சொல்ல முடியாத நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். திடீர்னு வந்து பண்ண முடியாது. இது 67லேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, 60லேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, 58லேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வந்து நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னா எதுவுமே ஆகாது. இப்போ இந்த இடத்துல தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நிறைய இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க திமுக. வேற எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது இப்போ மும்முனை போட்டி நாம் தமிழர் கட்சியெலாம் வந்து பெர்சன்டேஜ் தான், அவங்களெலாம் வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக கிடையாது. டிஎம்கே ப்ளஸ் வந்து பாஜக இவங்க 2 பேர் தான் போட்டியில் இருக்காங்க. ஏடிஎம்கே கூட அந்த அளவுக்கு 3வது ரேங்கில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யார் வருவாங்கன்னு கெஸ் பண்ண முடியாது. ஆனால் பப்ளிக்கோட மனநிலைகள் ரொம்ப இப்போ மாற்றங்கள் நிறைய இருக்குது. அதாவது இப்போ வர ஆளுங்க வந்து பழைய ஆளுங்களை வச்சு பார்த்திங்கன்னா டிஎம்கே வரும். இப்போது வர 2 ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, எங்களை மாதிரி எனக்கு அடுத்தது அது படித்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பக்கம் பார்த்தாலே பரவலாக நம்ம சொல்கிறத விட நீங்கள் பொதுமக்களை கட்டி வச்சுக்கிங்க. டிஎம்கேக்காரங்க அங்கே எங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஏடிஎம்கேக்காரன் கண்ணிலே பார்க்க முடியல. பிஜேபிக்காரன் நம்ம பூத கண்ணாடியில் வச்சு பார்க்க வேண்டியிருக்குது. கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லை, யார் வராங்க? யாருமே இல்லை. அப்போ வெற்றி வந்து யாரை நோக்கி இருக்குது? மக்கள் யார் பின்னாடி இருக்காங்க? ஆமாம், அவருடைய செயல்பாடு எப்படின்றதை விட அரசோட செயல்பாடு தாங்க. தயநிதி மாறன் தனிப்பட்ட முறையில் பார்க்கவே தேவையில்லைங்க. அந்த கட்சி என்ன பண்ணியிருக்கு, அரசு என்ன பண்ணியிருக்கு, அரசை சார்ந்த திட்டங்கள் தான் முன் வச்சு பேசணும். அவர் மற்றது பண்ணாதானே. அதாவது ஆக்சுவலாக கொரோனா காலத்தில் ஏடிஎம்கே பேசணுன்னா கொரோனா காலத்தில் இவ்வளோ பண்ணியிருக்கோம் சொல்லணும் இல்லையா? ஒன்றுமே பண்ணலையே. என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. இவங்க கொரோனாவுக்கு அப்புறமா வந்து எவ்வளவோ பிரச்சனை முன்னெடுத்து ஏதோ சொன்னாங்க. இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க. கொரோனா இன்ஜெக்ஷன்லேருந்து பண்ணிருக்காங்க. போயிட்டு மேக்ஸிமம் போயிட்டு அதில் கொரோனா இன்ஜெக்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்துக்கிட்டு ஃப்ரீயாக ஒன்று கொடுக்கலாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டருடைய ஃபண்டு சுப்ரீம் கோர்ட்டில் பிரதமருடைய தனிப்பட்ட ஃபண்டில் பதவி கேட்கக்கூடாதுன்னும் போது தான் கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது கொரோனாக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, கொரோனாக்கு இலவசமாக கொடுக்குற. அது வரைக்கும் இலவசமாக கொடுக்கல கொரோனா கூட. உறுதியாக 40க்கு 40 அதானே போர் முரசு கொட்டுறாங்கல்ல. வாய்ப்பு அப்படி தானே இருக்குது, பிரச்சாரம் அப்படி தானே இருக்குது. மக்களோட என்ன அபிப்பிராயம் தானே இருக்குது. போயிட்டு என்னென்னு பார்ப்போம். போயிட்டு எலெக்ஷனில் உறுதியாக பார்ப்போம். நம்ம அதாவது ஒன்றும் இல்லை, ஜூன் 4 வரைக்கும் காத்திருக்கணும். காற்ற வச்சுக்கோங்க, நமக்கு 40 ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு 80% அப்படி தான் இருக்காங்க மக்கள். அது என்னன்றது நம்ம போக போக நமக்கு தெரியும். வேறு ஒன்று பார்ப்போம். நம்ம எதுவாக இருந்தாலும் பார்ப்பாங்க. அதாவது மக்கள் தாங்க தீர்மானிக்கிறவங்க. நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம், பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க, எல்லா தரப்புலேருந்து பண்ணுறாங்க. தீர்மானிக்க வேண்டிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் தான் இதில் வந்துக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா நீதிபதிகள் அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதி.